கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவரண்டை வந்து அவர்களை புறம்பே தள்ளாதவர், அவரண்டை வருகிறவர்கள் மீது தம்முடைய 2 கரங்களையும் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வலதுகையிலே தீர்க்காயுசு சுகபலன், இடதுகையிலே செல்வம் கனம் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, இந்த மாலை வெல்லும் காலையும் மாலை கலிகூற பண்ணுகிற தேவன், இந்த மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். காலை ஆராதனை கிளை சபை ஆராதனை ஆசீர்வதித்தீர். கர்த்தர் உடைய பிள்ளைகளை சந்திக்கிறீர். ஆகாரம் நன்மைகளை அருளுகிறீர். இந்த மாலை ஆராதனையிலும் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் உடைய பிரசன்னங்களை நடத்தட்டும். நீர் நிறைவானவர். இந்த பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது. சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்குன்னு சொன்னீங்க. ஆலயத்து அவருடைய வஸ்திரத்தை உங்களால் நிறைத்தவர். இந்த ஆராதனையில் உடைய பிரசன்னம் நிறைவாய் ஆலய சேர்த்து ஒவ்வொருவரையும் நிறைவாய் உடைய பிரசன்னம் நிரப்புவதாக. குறைவுகள் நிறைவாகட்டும், பலவீனங்கள் மாறும்படி, தோல்விகள் ஜெயமாய் மாறும்படி நிறைவான உடைய ஆளுகை கடந்து வருவதாக. எல்லாவற்றால் நிறைவான உடைய சரீரமாகிய திருச்சபையில் இந்த மாலையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் பலனானவரே, உமக்கு நன்றி. ஆராதனைக்கு விரோதமாக இந்த பதில் கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள்லாம் விரோதம் பெற மனுஷ வல்லமை இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவாங்க. நிறைய சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னேன். இந்த மாலை வெள்ளம் நிறைய ஆராதிக்கும்படி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நிறைய திருப்தியாக்கி அனுப்புவீராக. இந்த மாலை வெள்ளம் கர்த்தாவே, நீர் எழுந்தருளும். சத்துருக்களின் வல்லமையால் சிதற பண்ணுங்க. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். எல்லா அந்நிய ஆளுகைகள், எல்லா எதிர்காரியங்களும் உமக்கு முன்பாக இந்த மாலை வேலை சிதறடிக்கப்படுடைய வல்லமை விளங்க பெட்டியுடன் நீங்க எங்க மத்தியில் எழுந்தருளும். நம்முடைய வல்லமை விளங்க பெட்டியுடன் நம்முடைய தாம்பர ஸ்தலத்தில் திருச்சபையில நீர் எழுந்தருளும் பொழுது ஆசாரிகளுக்கு ரட்சிப்பு உண்டு. பரிசுத்தவான்கள் நன்மையில் மகிழ்வார்கள். இந்த மாலை வேலை நீர் அளிக்கிற விடுதலையும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மை மகிழ்ச்சியும் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். 97ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்கம் 731, 97ஆம் சங்கீதம். கர்த்தர் ராச்சரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறார். விசேஷமாக 5ஆம் வசனத்தின்படி ஆண்டவரை துதிக்கிற இடத்துல, அவரை உயர்த்துகிற இடத்துல அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. என்ன நடக்குன்னா, கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகினா. ரொம்ப நாளாக தடைகள், எவ்வளவு நகராத காரியங்கள்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் தொட பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகணும் வேதம் சொல்லுது. ஆம், சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இந்த மாலை வேளையில உங்களுக்கு எந்தெந்த காரியங்களும் ரொம்ப கடினமாக இருக்கிறதோ, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அதெல்லாம் தேடி காணாது இருப்பேன் என்ற வார்த்தையின்படி அகன்று போகும். விசேஷமாக 11ஆம் வசனத்தின்படி நீதிமானுக்காக வெளிச்சமும்
செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் எங்கே இருக்குதான் விதைக்கப்பட்டிருக்கு. அது ஆல்ரெடியாக இருக்கிறது. ஆக அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உங்களை எளிதில் அனுப்புவார். மகிழ்ச்சி அடையும்படி காரியங்கள் கைகூடி வரும். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுவோம். பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். இந்த மாலை ஆராதனைக்கு நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். இது சும்மான இடம், சாதாரணமான இடம் கிடையாது. சாதாரணமான ஒரு கட்டடத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து இல்ல, அலங்கார வாசல். கர்த்தர் ஆசீர்வாதங்களால் நம்மை அலங்கரிக்க போகிறார். நன்மைகளால் அலங்கரிக்க போகிறார். சுகத்தினால் அலங்கரிக்க போகிறார். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து உன்னை அலங்கரிக்க போகிறார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். இப்படி நிரம்பணும்னு வந்து நின்றுட்டா போறப்ப கண்டிப்பா நிரம்பிதான் போவோம். அல்லேலூயா. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே. அல்லேலூயா. ஜீசஸ். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். உம்மை அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறவர். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். உம்மை அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை உம்மை துதிக்கிறோம். துதித்திட வந்தோம். உம்மை தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவை நாங்கள் உம்மையே ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை இயேசுவை உம்மை துதிக்கிறோம். இயேசுவை உம்மை தொழுகிறோம். தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கு நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம். எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமே. என் ஜீவியத்தை காணிக்கையாய் உன் கரங்களில் செலுத்துவோமே. வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஜீவியத்தை காணிக்கையாய் உன் கரங்களில் செலுத்துவோம். ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். உம்மை அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை உம்மை துதிக்கிறோம். துதித்திட வந்தோம். உம்மை தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே நாங்கள் உம்மையே ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை. அல்லேலூயா. துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவை மகிழ்ச்சியான இடம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுவீராக. ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக்குவீராக. உம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. மிகப்பெரிய கிருபை. உம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். உம்மை அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை உம்மை துதிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஹalleluya ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை உம்மை துதிக்கிறோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவே எல்லா துதியும் கனமும் மகிமையும் துதி கன மகிமையும் முழு மனதோடு செலுத்துவோமே துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோம் சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நிரப்பிடுமே ஹalleluya சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நிரப்பிடும் ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை துதிக்கிறோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்க இயேசுவே உம்மில் அன்பு கூறுகிறோம் வந்தோம் இயேசுவே யெகோவா ஹalleluya உம்மை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே துதிகன இயேசுவே மகிமையுமே துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகன மகிமையுமே துதி கன மகிமையுமே அரைகுறை மனதோடு அல்ல மனதோடு செலுத்துவோம் சம்பூரண ஆசீர்வாதம் சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நிரப்பிடும் திருப்தியாய் நிரப்பும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும் சம்பூரண ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக நிரப்பிடுமே சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நிரப்பிடுமே சம்பூரண ஜெபத்தோடு ஆசீர்வாதம் கேட்போம் திருப்தியாய் சம்பூரண ஆசீர்வாதங்களால் சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் இப்பொழுதே நிரப்புகிறார் எல்லா குறைவுகளும் மாறுகிறது எல்லா ஒழுங்கின்மையும் மாறுகிறது இப்பொழுதே எல்லா பலவீனமும் மாறுகிறது சம்பூரண ஆசீர்வாதம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது இயேசு உன்னை நிரப்புகிறார் சம்பூரண ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார் சம்பூரண ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார் சர்ப்ளஸ் blessings ஓ சம்பூரண ஆசீர்வாதங்களால் கேட்கும்போது இயேசு தருவார் கேளு இயேசு தருவார் இயேசு தருவார் இயேசு உன்னை நிரப்புவார் ஆராதிக்க வந்தோம் நாங்கள் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை உம்மை துதிக்கிறோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் இயேசுவே யெகோவா சம்பூரண ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் தூயவரே இயேசுவே ஆராதிக்க வந்தோம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம் அன்பு சம்பூரண ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி விட்டார் நம்மை அலங்கரித்து விட்டார் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவை கடைசியாய் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம் ஹalleluya ஹalleluya சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியா அனுப்பிடுவார் அல்லேலூயா என்ன கேட்கிறோமோ அது கட்டாயமா நடக்கும் நான் நம்புறேன் இயேசு என்னை சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியா நிரப்பிட்டார் இயேசு இந்த இடத்துல பாட்டு பாடின சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் சம்பூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பி விட்டார் அல்லேலூயா ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதை அவருடைய திவ்ய வல்லமை தந்தர்லினதும் அன்றி ஆல்ரெடி given ஏற்கனவே கொடுத்துட்டாருங்க அல்லேலூயா அதை கொண்டாடுகிறோம் அல்லேலூயா அல்லேலூயா அடுத்த பாடலை பாட போகிறோம் என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை அல்லேலூயா we will not be shaken anymore நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் நாங்கள் தோற்று போக மாட்டோம் நாங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டோம் ஏன்னா எங்க நம்பிக்கை எங்க மேல இல்ல யார் மேல இருக்கு இயேசுவின் மேல இருக்குது அல்லேலூயா என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஒரு விசுவாச அறிக்கை பாடல் ஜெபமா இதை பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா
பலனாகிய கர்த்தாவே நான் என்ன நம்பல ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். ஹalleluya. நான் கைவிடப்படுவதில்லை. ஓ என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் என் கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கிறப்பலாம் என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் அழுது புலம்பினாலும் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் என்னை அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா 1 2 3 go. பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவேன். விசுவாசத்தோட அறிக்கையிடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை Christ alone my hope is found. நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். பயப்பட மாட்டேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் ஜெயிப்பேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதில் தாண்டுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். தினம் தாண்டி நானும் பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை.
தட்டி வாய்களை திறந்து இயேசு இப்பொழுது உன்னை பலப்படுத்துகிறார். இயேசு உன் சரீரத்தை பலப்படுத்துகிறார். இயேசு உன் ஆத்துமாவை எல்லாரும் அந்நிய பாஷையிலே start to speak in tongues, start to speak in tongues. ரக்கங்கலமலமரமா ஷபதலபரபலபலபலபலபலப இப்பொழுதே 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 பலப்படுத்துவீராக. சரீரத்திலே அசாத்தியமான பலன் உண்டாவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பலன் உண்டாவதாக. இப்பொழுது இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறதை உணர்வார்களாக. இப்பொழுதே தொடுவீராக, இப்பொழுதே தொடுவீராக, இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஓ ஜீசஸ் ஷபல் தலபர கரபல தரலபல. இயேசு உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசு உன்னை தொடுகிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை இயேசு தொட்டார். இயேசுவின் தொடுதலை நான் பெரிதாக பார்க்கிறேன். இயேசு உன்னை தொடுகிறார். உன் பாவ பழக்கம் மாறுகிறது, உன் வியாதி மாறுகிறது, உன் பலவீனம் மாறுகிறது, உன் கடன் மாறுகிறது. காரணம் இயேசு உன்னை தொட்டு விட்டார். கரங்களை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 இயேசுவே. நன்றி உள்ள இருதயத்தோடு எபினேசரே உதவினீரே ஆராதனை செலுத்துகிறோம். எங்களை காண்கின்ற எல்ரோயி, நமக்கு உதவி செய்கின்ற எபினேசர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார், நம்முடைய குடும்பத்திற்கு உதவி செய்கிறார். தேவரீர் இதுவரையிலும் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று வேதத்திலே தாவீது சொல்லுகிறார். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்திலே நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். எபினேசரே உதவினீரே. எபினேசரே உதவினீரே ஆராதனை உமக்கே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எபினேசரே எபினேசரே மனுஷன் கைவிட்ட போதும் அவர் உதவி செய்தார். எல்லா நேரமும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை கண்டீரே. அவர் நம்ம பார்த்ததுனாலதான் நம்ம இங்க நிற்க முடிகிறது. உம்மை துதிக்கிறோம். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே. Oh, we worship you, Lord. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி வாரும் தூயாவியே தூயாவியே எல்லா துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூயாவியே எல்லா துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே எங்கள் இயேசுவே ஆராதனை. சூழ்நிலையை மறந்து பிரச்சனையை மறந்து இயேசு ஆராதிப்போம். இயேசு அருகே நிற்கிறார், இயேசு பக்கத்திலே நிற்கிறார். வாரும் தூய ஆவியே என்னை நிரப்பும் என்று கேட்போம். தூய ஆவியே எல்லா துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே எல்லா துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தார்.
ராஃபா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கு. யெகோவா ஈரே நீர் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். ஆராதனை உமக்கு. யெகோவா ராஃபா அவர் சுகம் தருவார். யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கு. ஓ இந்த இடத்துல இயேசு எழுந்தருளுகிறார். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீர். ஓ ஜீசஸ் துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே சபல்தலபர கலபரதலமகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கு. எல்லார் கைகளை உயர்த்தி வாரும் தூய ஆவியே எல்லா துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே எல்லா துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே. உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே. உனக்கு நன்மைகளை செய்வார். நன்மைகளை செய்பவரே ஆராதனை உமக்கு. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழி நடத்துவார். அதிசயமாய் வழி நடத்துவீரே ஆராதனை உமக்கு. உனக்கு நன்மைகளை செய்வார். நன்மைகளை செய்பவரே ஆராதனை உமக்கு. நிச்சயமாய் அதிசயமாய் வழி நடத்துவார். அதிசயமாய் வழி நடத்துவீரே ஆராதனை உமக்கு. அந்த தேவன் இப்பொழுது இறங்கி இருக்கிறார். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே. ஓ ஜீசஸ் துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய். எல்லாரும் ஆராதனை ஆராதனை உமக்கு. தூய ஆவியானவரே வாரும் தூய ஆவியே எல்லா துதிகளை ஏற்றிடும். உம்மை ஆராதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஒழுங்கின்மையை ஒழுங்காய் மாற்றுகிறவரே வெறுமையை நிறைவாய் மாற்றுகிறவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே எங்களை நிரப்புகிறவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதனை உமக்கே இயேசுவே. கடைசியாய் வாரும் தூய ஆவியே வாரும்
நிரப்பி இருக்கிறார். அவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். அவர் வெறுமையை நிறைவாய் மாற்றுவார். அவர் உன்னை வழிநடத்துவார். உன் பிள்ளைகளை வழிநடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ஓ ஜீசஸ், இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். இது ஒரு மிகவும் முக்கியமான நேரம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், ஆராதித்தேன், ஏதோ சென்றேன், ஏதோ ஒரு மிஸ்மரைசிங் மூமெண்ட்டுக்குள்ள போயிட்டு வந்தேன் என்பது கிடையாது. இந்த இடத்துல இயேசு இருக்கிறதை 100% உணர முடிகிறது. இயேசு இல்லை என்றால் ஒருவரும் ஆராதிக்க முடியாது. இயேசு இல்லை என்றால் ஏக சிந்தை வராது. இந்த இடத்திலே அது எல்லாம் 100% இருக்கிறது. இங்கே இயேசு இருக்கிறார். இது உங்களுடைய நேரம். அடுத்த ஒரே ஒரு நிமிடம் இப்ப இயேசப்பா உங்க பக்கத்துல நிக்கிறார். நீங்க என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம், எதை வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம். உங்க மனசுல ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும், விசுவாசம் மட்டும் போதும். விசுவாசம் உள்ளவனாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு நிமிடம் உங்களுக்கான நேரம். யார் வாயை திறந்து ஜெபிக்க வேணாம். கண்களை மூடி உங்கள் இருதய இயேசுபாட்ட பேசட்டும். வல்லமையுள்ள கடவுள் உங்க பக்கத்துல நிக்கிறார். Let your heart speaks to Jesus. கேளு, உன் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதமான காரியங்களை கேளுங்க. உங்களுடைய வேலையை குறித்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதமான காரியத்தை கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேல இயேசுப்பா சீக்கிரம் வரப்போறார். அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னு கேளுங்க. இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கான நேரம். கேட்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடின பாடலின்படி நன்மைகளை செய்கிறவர் நீர். உமக்கு தீமை செய்ய தெரியாத ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நன்மை மட்டுமே செய்ய தெரிந்தவர். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதிலை தருவீராக. நீர் பதிலை தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே, விசேஷமா இன்னும் 6 மாதத்திலே இந்த வருடத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த வருடத்திற்குள்ளாக அநேக காரியங்களிலே இவர்கள் அற்புதங்களை பார்ப்பார்களாக. ஆன்லைன்லே பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் இருதயங்களும் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்வோம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட்டு போகட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வரவேற்போம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க? ஃபாதர்ஸ் டே, தகப்பன்மார்கள் தினம். ஆமாம், இது எதுக்காக இதெல்லாம் ஆரம்பித்ததுன்னா, அன்றைக்கி ஒரு நாளாச்சும் வெளிநாடுகளில் உள்ளவங்கெல்லாம் அவங்க அப்பாவை நினைக்கிட்டோன்னு நம்ம
எல்லா நாளும் அப்பாவை நினைக்கிறோம். அல்லேலூயா. ஏசப்பாவை என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆமாம், இந்த நாளில் நல்ல தகப்பனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். எத்தனையோ தகப்பன்மார்கள் உலகத்தில் இருக்காங்க, எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்காரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஏன் அப்படி பொல்லாதவர்கள்னு சொன்னார்னு தெரியல. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்ப பொல்லாதவர்களாகிய நீங்கள்னு உலகத்தில் உள்ள தகப்பன்மார்களை சொல்றாரு. இப்ப பரலோக தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா? நல்ல தகப்பனா. அல்லேலூயா. அவர் எப்படி நமக்கு தகப்பனா அவர் ஆனார்னா, திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவீகாரத்தின் ஆவி அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். அவர் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டாரா? ஆமாம், நம்மளை சுவீகாரம் எடுத்துக்கிட்டாராம். சும்மா சுவீகாரம் எடுக்காம தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்கு, கலாத்தியர் 4:6 வாசிக்கலாம். அதனால நாம எப்படி இருக்கிறோமா? பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். முதலாவது அவர் நம்மளை ஏன் தத்தெடுத்துக்கிட்டாரு? அதுவும் சொந்த பிள்ளையா எடுத்துக்கிட்டாராம். தத்தெடுக்கிறன்னா உலகத்தில் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி தத்து இல்லை. தன் ரத்தத்தையே கொடுத்து யாரோ ஒருவருடைய பிள்ளையா இருக்கோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? யாரோ ஒருவரா பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறோம், பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். அப்போ அவங்கள அவர் என்ன பண்ணிட்டாராம்? நம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்கு கொடுத்து குமாரனுடைய ரத்தத்தின் மூலமா நம்மளை சொந்த பிள்ளைகளா என்ன செஞ்சிட்டாரா? மாத்திட்டாராம். அதனால நம்மளை விட்டு பயம் நீங்குதான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஏன் தெரியுமா தன்னுடைய பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு? நம்ம பயப்படக்கூடாதுன்னு. அல்லேலூயா. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அந்த வசனத்தை போடுங்க, 8:15. அடிமைத்தனத்தின் ஆவியை திரும்பவும் அப்ப பயத்தை யார் கொடுக்குறான்னா? அடிமைத்தனத்தின் ஆவி. பிசாசு தான் என்ன செய்தான்? பயத்தை கொடுக்குதான். நம்ம எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, இன்னைக்கு காலையில் ஓலையூரில் பார்த்தோம், பெரிய பர்வதமேன்னு பர்வதத்தை பார்த்து யார் பேசுனா? கர்த்தர் பேசுறாரு. நாம பேச வேண்டியதில்லை. பிரச்சனைகள் நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து அவர் என்ன பண்ணிக்குவார்? அதை அவர் பார்த்துக்குவார். திரும்பவும் பயப்படுகிற இந்த தகப்பன்மார்கள் தினத்தில் நம்ம தகப்பனை யோசிப்போம். நம்ம தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளையா நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆமாம், ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பயம் நீங்குகிறது. அல்லேலூயா. பயம் நீங்குகிறது, பயம் நீங்குகிறது. அந்த பயம் அப்படின்றது பிசாசு மனிதர்களை போட்டு கட்டி வைக்கிறான். அந்த பயம், இந்த பயம், ஆமாம், நாளைய எதிர்த்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், சந்தேகம், இதெல்லாம் நீங்கி நம்மளை என்னவா அவர் மாற்றிருக்காராம்? குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவி யாருடைய ஆவி? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அந்த வல்லம், அந்த ஆவி நமக்குள்ள இருக்குன்னா இயேசு என்னைக்காச்சும் பயப்படுவாரா? இயேசு என்னைக்காச்சும் பயப்படுவாரா? சிலுவைக்கு போகும்போது பயந்தாரா? அவர் பயப்படவே மாட்டார். அப்போ நம்ம இந்த நாளில் இந்த தகப்பன்மார்கள் தினத்தில் ஆமாம் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நான் பயப்பட மாட்டேன், நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என்னைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எனக்குள்ளே கொடுத்துருக்கிறனால, என்ன அவர் பிள்ளையா எடுத்துக்கிட்டதுனால நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பயத்திலிருந்து தகப்பன் நமக்கு விடுதலை தருகிறார். அந்த தகப்பன்மார்கள் தினத்தில் தகப்பனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். அல்லேலூயா. தகப்பனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், பயத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4:6 வாசிக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமா இருந்தால். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் வாசமா இருக்கிறது. சொல்லுங்க எல்லாருமே, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் வாசம் பண்ணுகிறது. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள். இன்னைக்கு காலையில ஓலையூர்ல பார்த்த மாதிரி
இது ஏதோ ஒரு சொற்பொழிவு இல்லை, ஒருத்தர் மட்டும் கையை காலை ஆட்டி கீட்டி பேசி கீசி எல்லாம் கைத்தட்டு வாங்கிட்டு போகிறதல்ல. இது தேவ செய்தி, இது கர்த்தருடைய வார்த்தை. ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, ஃபோன்லேயோ அல்லது நேர்லேயோ பேசும்போது ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க 1 மணி நேரம். நீங்கள் அப்படியே ஒன்று ஆமான்னு சொல்லணும், சரிங்கன்னு சொல்லணும். இல்லை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மணி நேரம் யார்ட்டையோ பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வேறு யார்ட்டையோ பேசுகிறீங்க. பேசும்போது நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் 1 மணி நேரம் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க பேசுகிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிலர்கிட்ட பேசும்போது வேண்டாம் வெறுப்புக்கு நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். சரி சரி பேசு பேசு, என்ன பண்ணுறது, உன்னையன்ட்ட வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், மாட்டிக்கிட்டேன், நீ சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தை பகிரப்படும் போது அங்கேருந்து வரணும். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். வாயை என்ன செய்யணுமா? விரிவாய் திறக்கணும். எங்கெங்கேயோ திறக்கிறோம்ல, இல்லை எங்கெங்கே திறக்கிறோம் வாயை? நம்மளை யாராவது திட்டினா வேகமாக வாயை திறந்துடுவோம், மனுஷர்கள்ட்ட வாயை திறப்போம். நான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாயை விரிவாய் திற. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் எந்த ஆவியை கொடுத்துருக்காராம்? கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி என்னில் வாசமாக இருந்தால், அல்லேலூயா, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் ஆவி என்னில் வாசமாக இருக்கிறபடியால் என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி என்னில் வாசமாக இருக்கிறபடியால் என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் ஆவி என்னில் வாசமாக இருக்கிறபடியால் என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் ஆவி என்னில் வாசமாக இருக்கிறபடியால் என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறதுனா என்னங்க? இப்போ நம்ம என்ன, நம்முடைய சரீரம் உயிரோட தானே இருக்குது, அப்புறம் என்ன உயிர்ப்பிக்கிறது? அல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையிலால என்னை என்ன செய்யுங்க, நீங்கள் உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஆண்டவர் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசமாய் இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பன் கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைக்கு வர வேண்டிய பரம தகப்பனிடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் பயத்திலிருந்து விடுதலை. ஒரு சிலர் திருமணம் பண்ணுற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி பயப்படுவாங்க. எனக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாரோ, எனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோ, இப்படி இருப்பாங்க. ஏன் பயப்படணும்? கர்த்தர் நல்லதை தான் கொடுப்பார். ஒருவேளை அப்படி இப்படி ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் அதை சரி ஆக்கிடுவார் அவர். இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியலங்க. நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். அப்படிலாம் கிடையாது, நமக்கு கஷ்டம்லாம் இல்லையே. கர்த்தர் அவருடைய வழியில் நடக்கும்போது எல்லாம் சரியாக நடக்கும். பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பயமே எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது, பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கக்கூடாது, செய்கிற வேலையை குறித்து பயம் இருக்கக்கூடாது, சரீரத்தில் இருக்க வியாதியை குறித்து என்ன இருந்தாலும் ஏசு இருக்கிறார். ஜீவனால் ஆகிலும் மரணத்தினால் ஆகிலும் கிறிஸ்து நம் சரீரத்திலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒரு தடவை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனப்ப அந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னுடைய சரீரத்தில் என்ன செய்யும்? மகிமைப்படும். அவ்வளவுதான். பயப்படக்கூடாது. முதலாவது தகப்பன்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் பயத்திலிருந்து விடுதலை. ரெண்டாவது தகப்பன்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறபடியால் கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்து பொறாமப்பட மாட்டார், நமக்கு பொறாம வராது. கிறிஸ்து போட்டி போட மாட்டார், நமக்கு போட்டி வராது. கிறிஸ்து பகைக்க மாட்டார், நமக்கு பகை வராது. இன்னைக்கு காலையில் இந்த பஞ்சாப்லேருந்து வந்த அந்த மிஷினரி சொன்னார், எவ்வளோ மோசமானவங்களா இருந்தாலும் அவங்களையும் நேசிக்க வைக்கிறது தான் கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களையும் அன்பு செய்ய வைக்கிறது தான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நம்மளை என்ன செய்யாது? தப்பு செய்யவே விடாது. அல்லேலூயா. 2 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிற சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தமக்கு பயந்தவர்களுக்கு. அப்ப நம்முடைய தகப்பன் இரக்கமுள்ள தகப்பன், நமக்கு இறங்குகிற தேவன், நம்ம மேல இரக்கம் வைக்கிற ஆண்டவர்.
மனுஷனை சொல்லுவோம் அவங்களுக்கு இறக்கமே இல்லைங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு இறக்கம் இருக்கு. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அல்லேலூயா, அவன் மேல் வைத்த இரக்கத்தில் யார் மேலே வைத்தார்? லோத்தின் மேலே ஆண்டவர் இரக்கம் வச்சதுனால லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. லோத்து மேலே இறக்கம் வச்ச ஆண்டவர் உங்கள் மேலே இறக்கம் வச்சிருக்காரு, உங்கள் மேலே இறக்கம் வச்சிருக்காரு. நீங்கள் யோசிக்காதீங்க ஏன் இறக்கம் இல்லை, ஆண்டவருடைய இறக்கம் எனக்கு கிடைக்கலையான்னு. 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்கிற தேவன். ஆண்டவர் நம்ம அந்த பயத்தில் இருந்தெல்லாம் நீக்கிட்டாரு. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தகப்பனுடைய இரக்கம் என் மேலே இருக்குது. அவர் என் மேல் வைத்த இரக்கத்தினால என்னை கையை பிடிச்சி எங்கேருந்து வெளியில் கொண்டு வர முடியும், எந்த பிரச்சனையிலேருந்து என்னை கையை பிடிச்சி வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் என் மேலே இறக்க வச்சிருக்காரு. நான் எப்படி இருக்கிறேன்றது முக்கியம் இல்லை, அவர் என் மேல் வைத்த இரக்கம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. மத்தேயு 7:9 வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் நன்மையானவைகளை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. தீமையானவைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையையும் நன்மையாய் மாற்றுகிறவர். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் நமக்கு என்ன கொடுக்குறாராம்? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. உலகத்தில் எதுவுமே நிச்சயம் இல்லைன்னு வாங்க, அப்படிலாம் கிடையாது. அதிக நிச்சயம் இருக்குது. எனக்கு அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். என் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வது அதிக நிச்சயம். எனக்கு நல்லது செய்கிறது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அதிக நிச்சயமாய் நன்மைகளை நமக்கு என்ன செய்கிறவர். ஆனால் என்ன சொல்கிறாராம்? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அவர் அப்பா தான், அவர் தகப்பன் தான், நாம் பிள்ளைங்க தான். ஆனால் அவர்கிட்ட நாம் என்ன செய்யும்போது, வேண்டிக் கொள்ளும்போது நமக்கு நன்மைகளை அவர் தருகிறவர். அல்லேலூயா. நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம நினைப்போம் என்னங்க நன்மையானவைகளை கொடுப்புன்றிருக்கேன், ஆனால் ஆண்டவர் கொடுத்தது ஒன்று நன்மையாக தெரியலையே, சரியா இல்லையே, பிரச்சனையாக இருக்கே, போராட்டமாக இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை, தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறவர். யோசேப்பு சொல்லுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தீமையாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிடுவார். அல்லேலூயா. அதை நன்மையாக மாற்றிடுவார். ஏன்னா அவர் அப்பாமா. அவர் யாரா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்னுடைய தகப்பன். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன், பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பன். நம்ம எப்பங்க அவருக்கு பிள்ளையா மாறணும்? ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு நம்ம பிள்ளையா இருப்போம். அந்த பிள்ளை என்னவாயிருச்சு? அடக்கம் பண்ணப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்ட ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையா வந்திருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிறது யாருன்னா பிதாவினுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பரலோக தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பார்த்துட்டு இருப்போமா? நம்ம பிள்ளைங்களை யாராவது ஏதாவது சொன்னால் விட்டுருவோமா? நம்ம போய் கேட்போமா? கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக என்ன செய்வோம்? கேட்போம். ஏன் போய் கேட்குறோம்? அது ஏன் பிள்ளை. இல்லைங்க உங்கள் பிள்ளை அப்படி பண்ணிச்சுங்க, இப்படி பண்ணிச்சா, அது எப்படி வேணாலும் பண்ணட்டுங்க, அது நீங்கள் ஏன்ட்ட சொல்லியிருக்கணுங்க. நீங்கள் எப்படிங்க எங்கள் பிள்ளைய? ஆமாம். ஒரு தடவை ஆரோனை வந்து அவங்க ஸ்கூலில் டீச்சர் வந்து இப்படி சட்டையை பிடிச்சாங்களாம். அந்த நகம் அப்படியே அவனுக்கு என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல காயமாயிடுச்சு. உடனே ஸ்கூலுக்கு போயிட்டோம். போய் டீச்சர்கிட்ட நீங்கள் எப்படி நீங்கள் நகம் வந்து படுற அளவுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம், நீங்கள் ஒழுங்காக நகத்தை வெட்டுங்க, சட்டையை பிடிச்செல்லாம் இழுக்காதீங்க, சட்டையை பிடிச்செல்லாம் என்ன செய்யாதீங்க, இழுக்காதீங்க. அவன் என்ன தப்பு செஞ்சானோ அதெல்லாம் நமக்கு இப்போ அந்த நேரத்துக்கு பிரச்சனை இல்லை. நம்மளோட கேள்வி என்னது? நம்ம பிள்ளைய என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி இங்கே செஞ்சுருக்கோம். நீங்கள் ஒரு குச்சி எடுத்து அடிங்க, குச்சி எடுத்து அடிங்க. நாங்கள்லாம் பிள்ளைங்க பிறந்தோடனே எல்லாரும் பிள்ளைங்களுக்கு என்னென்னமோ வாங்குவாங்க. பிள்ளைங்களுக்கு எதோ வாங்குவாங்க, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு. வாங்குங்க, வேண்டான்னு சொல்ல. ஏன்னா நீங்கள்லாம் நல்ல தகப்பன், நல்ல பெற்றோராக, என்னால் பிள்ளைகளுக்கு வாங்குங்க. ஆனால் நாங்கள் முத வாங்கின ஸ்கேல் தான், மர ஸ்கேல்.
வாங்கி பின்னாடி மோசஸ் டேனியல்னு எழுதிடுவோம். ஆரோன் பிறந்தோடனே மர ஸ்கேல் வாங்கி ஆரோன். தகப்பன் சிச்சியாத, ஆனால் அந்த ஸ்கேலில் அவர் அடிக்க மாட்டார், நான் தான் அடிப்பேன். அவர் எதில் திரும்ப அடிப்பார்? 4-5 விளக்கு குச்சி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்குவார் விளக்கு குச்சியில். அதில் தான் என்ன செய்யறது? எதனால்? பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நாம் அறிந்தவர்களாக இருக்கிறபடியா நம்ம என்ன வேணாலும் நம்ம பிள்ளைய யாரும் என்ன செய்ய விட மாட்டோம். ஸ்கேல் வாங்கி பேர் எழுதி நம்ம கூட அடிப்போம். ஆனால் இன்னொருத்தர் என்ன செய்ய மாட்டோம்? அடிக்க விட மாட்டோம். ஏன் அடிக்க விட மாட்டோம்னா, என்னுடைய பிள்ளை என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதுனால. பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு யோசிக்கிறோம். பிள்ளை தூங்கலைன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகாதன்னு சொல்லுவோம். நைட்டெல்லாம் உனக்கு தூக்கம் இல்லை, என்ன செய்யாத, காலைல ஸ்கூலுக்கு போகாத, ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் சரியாக இருக்கிறாரோ சரியில்லையோ. ஒரு பிள்ளைகிட்ட ஏசப்பான்னு சொன்னால, எங்கே பாருங்க, ஏசப்பான்னு சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா சரியில்லைன்னு. எங்கள் அப்பா சரியில்லை, அதனால் ஏசப்பான்னு சொல்லாதீங்க, அவர் அப்பானே சொல்லாதீங்க, அவரை கடவுள்னு சொல்லுங்கள், ஏசு ஆண்டவரேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தகப்பன் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட நீ வேண்டிக்கிட்டீன்னா உனக்கு நன்மையானவைகளை நான் என்ன செய்வேன்? தரேன். அல்லேலூயா. நமக்கு நன்மையானவைகளை தருகிற நல்ல தகப்பன். ஒரு பாட்டு கூட இருக்கும், நல்ல தகப்பனே பாசம் நீரன்ல ஒரு பாட்டு இருக்கும். ஆமாம். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நல்ல ஈவுகளை அவர் என்ன செய்கிறாராம்? தருகிறார். நல்ல ஈவுகள். ஈவுன்னா என்ன தெரியுமா? கிஃப்ட்டு. ஈவுன்னா என்ன? கிஃப்ட். அவர் நிறையா கிஃப்ட் கொடுப்பார். உலகத்தில் உள்ளவங்க நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நிறைய கிஃப்ட் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய கிஃப்ட்டுகளையும் கொடுப்பாரு, பூமிக்குரிய கிஃப்ட்டுகளையும் நமக்கு கொடுப்பாரு. நல்ல தகப்பன். இன்னொரு வசனம் உபாகமம் 1:31 வாசிக்கலாம். சுமந்து கொண்டு தகப்பன், பரலோக தகப்பன் நம்மளை என்ன செய்கிறாராம்? சுமக்கிறாராம். அதுதான் ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கிறவர், அவர் நம்மளை சுமக்கிறவர். நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய சுமைகளையும் அவர் சேர்த்து சுமக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுமக்கிறவர் தகப்பன். தன் பிள்ளையை சுமக்கிறது போல, அதுவும் சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையின் எல்லைகளை, ஆசீர்வாதத்தின் எல்லைகளை, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர் நம்மை சுமக்கிறதுலேருந்து இறக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் இறக்கிடுவாரா? அதுக்கப்புறமும் நம்மளை சுமப்பார். நேற்று ஒரு கதை ஒன்று சொன்னோம்ல, இந்த பீச்சில் நடந்து போகிற, எப்பயும் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து, இது வந்து மெசேஜில் வந்து நான் கேட்டது, ஊழியக்காரங்க சொல்லி நான் கேட்ட இது. ஒருத்தர் வந்து பீச்சில் நடந்து போயிட்டே இருந்தாராம். நல்லா பாட்டு பாடிக்கிட்டு உற்சாகமாக நடந்து போனாராம். அல்லே லூயா அல்லே லூயா அப்படின்னு என்ன செஞ்சாராம்? பாடிக்கிட்டே போனாராம். ஏசு நீங்கள் என் கூட என்ன செய்கிறீங்க? ஆமாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாடிட்டே போகும்போது எதுக்கோ கீழே இப்படி திரும்பி பார்த்தப்ப அந்த கடற்கரையில் 4 காலுடைய தடம் தெரிஞ்சிச்சான். 4 கால். அப்போனா 4 கால்னா எத்தனை பேரோட கால்? 2 பேரோட கால். அப்போ பார்க்குறேன், நான் மட்டும் தானே நடந்து வரேன், பின்னாடி இன்னொரு கால் தெரியுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே தொடர்ந்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தாராம். திரும்பி 4 கால் தெரிஞ்சான். இது ஒரு கதை. திரும்பி என்ன செஞ்சாராம்? 4 கால் தெரிஞ்சான். யாரும் நம்ம கூட என்ன செய்கிறாங்க? வராங்க. யார் அப்படின்ட்டு யோசிச்சாராம். உடனே இது என்ன இது, இன்னும் 2 கால் தெரியுதே, யாருன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் தான்ப்பா அவன் கூடையே வரேன். அல்லேலூயா. நான் தான் ஒன்று கூடையே வரேன். கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம கூட இருப்பார். வேற யாரும் நம்ம கூட என்ன செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் இவங்க அவங்கலாம் நம்மளை தான் யோசிச்சுட்டு இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். மனிதர்கள் யார் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ நம்மளை புரிஞ்சுக்கலையோ, நமக்கு உதவி செய்கிறாங்களோ நமக்கு உதவி செய்யலையோ, கர்த்தர் நம்ம கூட இருக்கார். அவர் நல்லா சந்தோஷமாக பாடிட்டு போகும்போது 4 காலடி தடம் தெரிஞ்சிச்சான். போயிட்டு அப்புறம் இன்னொரு நாள் ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சான். நிறைய புறக்கணிப்புகள், இழப்புகள், வேதனை, கஷ்டம், கவலை, கண்ணீர். அப்போ ஒரு நாள் இந்த பீச்சில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாராம். என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை இவ்வளோ இதாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் நடக்குது, எதனால ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டே போனாராம். அப்போ டக்குன்னு யோசனை பண்ணாராம், நம்ம கூட ஆண்டவர் வராரான்னு பார்த்தாராம். இல்லையா.
2 கால் வச்சு தான் தெரியுதான். அப்போ சொன்னாரா, நீங்களும் மனுஷன் மாதிரி தான் போல, சந்தோஷமாக இருந்தப்போ கூட இருந்தீங்க, கஷ்டம் இருக்கும்போது என்ன செய்யல நீங்கள் என் கூட வரலையே அப்படின்னப்ப. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இல்லை மகனே, நீ சந்தோஷமாக இருந்தப்போ நான் உன் கூட இருந்தேன், கூடவே வந்தேன். நீ இப்போ ரொம்ப பிரச்சனையிலேயே ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருக்கிறனால உன்னை நான் தூக்கிக்கிட்டேன்டா. உன்னை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? தூக்கிக்கிட்டேன். இப்போ நான் தூக்கிக்கிட்டு வரேன். இப்போ நீ பார்த்த 2 காலடி யார் தெரியுமா? என்னோட கால், உன் கால் இல்லை. அல்லேலூயா. தகப்பன் ஒரு தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நமக்குன்னு ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த எல்லைக்கு வந்து சேருகிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை, என்ன பாடு, என்ன கஷ்டம்னாலும் நம்மளை கீழே இறக்கி விடவே மாட்டார். நம்மை சுமந்து கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா உங்கள் மனசை மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? ரெப்ரெஸ் பண்ணிக்கணும். சும்மா உலகத்தார் மாதிரி கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதன்னு சொன்னவர் கர்த்தர் தான். பாவம் செய்யாதன்னு சொன்னவர் யாரு? கர்த்தர். பாவம் செய்கிறதும் ஒன்று தான், கவலைப்படுறதும் ஒன்று தான். ஏன்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லியிருக்கார். கவலைகளை எங்கே வைக்கணுமா? பைபிளை எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும் இல்லை? கீபோர்டை எங்கே வைக்கணும்? கீபோர்டு ஸ்டாண்டு மேலே, அதை தூக்கி அந்த இது மேலே வைக்கணும். வச்சா நல்லா இருக்குமா? அது பேர் என்னது? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் மேலே தூக்கி கீபோர்டை வச்சு அங்கே வச்சா சூப்பராக இருக்க வைக்கலாமா? டிவியை கழட்டி இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமா? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லை? நமக்கு அதெல்லாம் தெரியுது இல்லை? ஃபேன் அப்படி இப்படி இப்படி தொங்கி சுற்றுறதுக்கு இல்லாமல் இப்படி கீழே நிற்க வச்சு மேலே சுற்றுற மாதிரி வச்சு உட்காந்தோம்னா காற்று வருமா நமக்கு? அப்போ இதையெல்லாம் எங்கே வைக்கணும்னு தெரியுது. வாட்சை அங்கே மாட்டி வைக்கணும்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. கவலையை எங்கே வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து, அந்த அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மூலம் மொழிபெயர்ப்பில் உங்கள் கவலைகளை அவர் மேல் தூக்கி போடுங்கள்னு இருக்கு. கவலைகளை என்ன செஞ்சிருமா? தூக்கி போட்டுரு. தேவ சமூகத்தில் நின்று தூக்கி எறிஞ்சிட்டேன் இயேசுவின் நாமத்தினால். ஏதோ ஒரு கவலை இல்லாத மனுஷன் இருக்குமா? அதனால தான் கவலைப்படாதான்றேன். கவலைப்படாதான்னு சொல்கிறது ஏன்னா நமக்கு அடிக்கடி என்ன வரும்? கவலை வரும். கவலை கூடயே சேர்ந்து கவலையோட அண்ணன் வருவான். யாரு? பயம். இது 2 சேர்ந்து தான் வரும். கவலைப்படுறவங்களுக்கு தான் பயம் வரும், பயப்படுறவங்களுக்கு தான் கவலை வரும். அப்போ இது வரக்கூடாதுன்னா ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கணும், ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் என்னை ஒரு தாயோ ஒரு தகப்பனோ ஒரு பிள்ளையை தூக்கி வச்சிருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை எதை பற்றியாவது கவலைப்படுமா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வச்சிருக்கிறாங்க. பிள்ளைய கையில் அந்த தகப்பன் வச்சுருக்கும்போது இப்போ சாமு உட்காந்துருந்தாருங்க. சாம் பிள்ளைய என்ன செய்கிறார்? கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பிள்ளை, ஐயோ மணி 7:30 எங்கள் அப்பா 8 மணிக்கெல்லாம் எனக்கு இட்லி ஊட்டி விடுவாரா? ஊட்டி விட மாட்டாரா? 9 மணிக்கெல்லாம் என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் தூங்க வைப்பாரா? வைக்க மாட்டாங்களா? என்னை ஸ்கூலில் சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்களா? கூப்பிட்டு போக மாட்டாங்க. எதையுமே யோசிக்காது. ஆனால் அது யாருக்கு எங்கே இருக்குது? தகப்பன் இருக்கு. அந்த ஆண்டவர் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்காரு. அவர் நம்மளை சுமக்கிறாரு. அவர் நம்மளை சுமக்கிறார். அவர் நம்மளை சுமக்கிறதுனால நம்ம எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானேன்னு சொல்லி கவலை எனக்கு வராது. இயேசு உயிரோடு இருக்கிறபடியா சகல நாட்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்கள் நம்ம கூட இருக்கிறார். சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது. கவலையே படக்கூடாது. அது இப்படி இது இப்படி, அவங்க என்னை எனக்கு புரிஞ்சுக்கலை, இவங்க புரிஞ்சுக்கலை, அவங்க என்னை தப்பாக நினைக்கிறாங்க, நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க மனுஷரை அவங்க தப்பாக தான் நினைப்பாங்க. ஏசு தான் கரெக்டாக நினைப்பார். எனக்கு என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பாக 100க்கு 100 நம்மளெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்குமே இருதயத்தை பார்க்க தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷன் பார்த்தா தப்பு தப்பாக பார்ப்பாங்க, தப்பு தப்பாக தீர்ப்பு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அல்லேலூயா. சுமந்து கொண்டு வருகிற தேவன். முதலாவது என்ன பார்த்தோம்? அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடியால் முதலாவது பயத்தை நம்மிலிருந்து எடுத்து போடுகிறார். கிறிஸ்துவின் ஆவியை நம்ம இருதயத்தில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாரா? நல்ல ஈவுகளை தருகிறார், இரக்கத்தை கொடுக்கிறார்.
அவங்க என்னங்க இந்த உலகத்தில் யாருக்குமே இறக்கமே இல்லைங்க, இல்லாட்டி போயிட்டு போகுது. அவர் நம்ம மேலே இறக்கம் வச்சிருக்கிறார். அவர் நம்ம மேல் வச்சிருக்கிற இரக்கத்தினால கையை பிடிச்சி எங்கேருந்து நம்மளை எந்தெந்த காரியத்துலேருந்து வெளியே கொண்டு வரணுமோ அங்கங்கேருந்து நம்மளை என்ன செஞ்சிருவார், வெளியில் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 12:7. அல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்ட சிச்சை. தகப்பன்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், பயம் நீங்குது, இரக்கம் கிடைக்குது, நன்மையான ஈவுகள் கிடைக்குது. ஆனால் அதே சமயம் என்ன கிடைக்குது, சிச்சை கிடைக்குது. சிச்சை எதுக்கு கிடைக்கும்? சும்மா இருக்கிறவங்கள இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, உங்கள் பிள்ளை பாட்டுக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சு உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கும்போது ஓங்கி பலாருன்னு போய் அடிப்பீங்களா? என்னன்னா, தகப்பன் சிச்சியாத புத்திரன்றோ, நான் தகப்பன் அதனால என் பிள்ளைய அடிக்கிறேன், அப்படி அடிப்போமா? ஏன்னா எதுனா இதுக்காக அடிப்போம், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக அடிப்போம் இல்லை? ஏதாவது தப்பு பண்ணும்போது இப்போ இந்த பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளை ஓடி போய் வீட்டில் வந்து இப்போ ஒரு சார்ஜரில் இது போட்டிருக்கு கரண்ட்டு, அதை போய் டபக்குன்னு கையில் போய் பிடிக்க போகுது. 2 தடவை கையை எடுக்கணும், 3ஆவது தடவை கையில் ஒரு அடிப்போம். எதுக்கு அடிக்கிறோம்? இன்னொரு தடவை அது போய் அதில் கை வைக்கக்கூடாது. போய் கேஸ் அடுப்பு போய் சிலிண்டரை போய் என்ன செய்யுது, திறக்க போகுது. அது பக்கத்தில் போகும்போதே என்ன செய்வோம், ஏதாவது ஒரு குச்சியோ சீப்போ வச்சு என்ன பண்ணுவோம், அடிப்போம். தொடாது தொடாது தொடாது. அதுக்கப்புறம் அது பக்கமே என்ன செய்யாது, போகாது. எங்கேயாவது எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள தானே வளர்த்து இவ்வளோ பெரிய பிள்ளைங்களாம் இருக்குதுங்க. பிள்ளைங்கள்லாம் என்னைக்காச்சும் கேஸை திறந்து விட்ருக்குதுங்களா பிள்ளைங்க? ஏன் திறந்து விடல? என்னங்க, பிள்ளை போய் செல்ஃபில் உள்ள புக்கு நோட்டெல்லாம் இழுத்து போடுதா இல்லையா? புஸ்தக நோட்டெல்லாம் இழுத்து போடுது, எல்லா வேலையும் செய்யுது. செருப்பை தூக்கி வெளியில் எரியுது, பீரோவில் உள்ள துணியெல்லாம் தூக்கி கீழே போடுது, எல்லாம் பண்ணுது. என்னைக்காச்சும் போய் கேஸ் அடுப்பை திறந்து விட்ருக்கா? ஏன் திறக்கல? எங்கெங்கே ஏறுது இல்லை? ஏன் போய் மீட்டர் பாக்ஸில் போய் இன்னும் கை வைக்கல? அது ஏன்னா அது சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்தே அந்த பக்கத்தில் போனால் அடிக்கிறோம். ஏய் வாங்கிட்டு போகாத, ஏய் வாங்கிட்டு போகாத, ஏய் வாங்கிட்டு போகாத. இதுதான் சிச்சை. அல்லேலூயா. சிச்சைனா வியாதியை கொடுத்து சிச்சிக்கிறது, கஷ்டத்தை கொடுத்து சிச்சிக்கிறது, பிரச்சனையை கொடுத்து சிச்சிக்கிறது அப்படி இல்லை. நம்மை நேர்வழிப்படுத்தும்படி அப்பப்போ எனக்கு காலையில் அவர் சொன்னார், இந்த மிஷினரி கூட சிச்சையை குறித்து பேசினார். நாம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம், அப்படி பாதை அப்படி போகும்போது கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. கோலும் தடியும். கோல்னா என்னன்னா, மேய்ப்பன் எதுக்கு கோல் வச்சிருப்பாரு? ஆடு அங்கிட்டு போகும், பிடிச்சி கழுத்தில் அந்த தடி அந்த வளைவாக இருக்குல்ல, அதை பிடிச்சி போட்டு என்ன செய்வார், ஆட்டை இழுப்பார். அவ்வளோதான். அதுக்காக ஆட்டை ஒரு குச்சியை வச்சு குத்தி அப்படி பிடிச்சி இழுத்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டார், மென்மையாக நடத்துவார். அது சிச்சை, அந்த ஆட்டுக்கு அது சிச்சையாக இருக்கும். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, நிறைய புல் இருக்குது, வேக வேகமாக குச்சி ஓடும் அந்த ஆடு. இவ்வளோ பசுமையான புல் இருக்குதே, இந்த மேய்ப்பன் இப்படி நம்மளை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாரு. ஓடும்போது பிடிச்சிருக்க ஏன் இழுக்கிறாருன்னா, அந்த புல்லுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்கும், கண்ணுக்கே தெரியாத. இந்த ஆடு போய் அதுக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த இதை போட்டு என்ன செய்வார், ஓலை போட்டு இழுப்பார். இழுக்கும்போது அந்த ஆடுக்கு என்ன வலிக்கும், கழுத்து வலிக்கும். அதான் சிச்சை. அல்லேலூயா. சிச்சைன்றது நம்மை சீர்படுத்தும்படி கர்த்தர் எடுக்கிற ஒரு சில காரியங்கள். நம்மளை அது வந்து கஷ்டப்படுத்தி நம்மளை வந்து வேதனைப்படுத்தணுன்றது அவருடைய சிச்சை இல்லை, தண்டனை இல்லை. ஒரு சிலர் தண்டனையை சொல்லுவாங்க, சிச்சைன்னா தண்டனை. ஆண்டவர் இப்படி கொடுத்துட்டார், ஆண்டவர் அப்படி கொடுத்துட்டார், அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க. அவர் அப்படி தண்டனை நமக்கு கொடுக்கணும்னா நம்மளை ஏங்க ரசிக்கணும்? தகப்பன்மார்கள் தினத்தில் ஆண்டவர் ஒரு சில சிச்சைகளை, வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு சிச்சைகள் கிடைக்கும். நம்மளை சரியாக புரிஞ்சுக்காம நமக்கு மேலதிகாரி, நம்ம நல்லதுக்கு செஞ்சுருப்போம், மேலதிகாரி நம்மளை திட்டுவாங்க. நம்ம சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸில் தொடர்பு இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம நல்லது செஞ்சு கொடுத்துருப்போம், அவங்க சொன்ன வேலையை நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துருப்போம். ஆனால் 4 இடத்துல போய் நம்மளை தப்பாக சொல்லுவாங்க. அவங்க என்னங்க வேலை செஞ்சாங்க, ஒன்றுமே செய்யலைன்னா பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக வேலை செஞ்சேன், நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த கடமையை நான் செஞ்சேன். அவங்க என்னை தப்பாக சொன்னாங்களே, பரவாயில்ல, சரியான பலனை அவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த வேலையில். ஆண்டவரே, தகப்பனிடத்திலிருந்து வருகிற
சகல நன்மைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கேட்டு இருக்கிறோம் ஐயா. ரக ரத ரக சபலபா நீதா நக ரக லக ரம நக தர கரம நகதியா கரம நகதியா சியாலகதுரா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் கூட இருந்து இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நம்மை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவராய் எத்தனையோ முறை உம்மை தியானித்திருக்கிறோம். பரிசுத்தமாக்குகிற யெகோவா மெக்காதேசாய் எத்தனையோ முறை உம்மை தியானித்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானித்திருக்கிறோம் ராஜா. சீக்கிரமே வரப்போகிற தேவகுமாரன் என்பதை ஆண்டவரே எத்தனையோ முறை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ராஜா. ஆனால் இந்த நாளிலே உலகம் முழுவதும் ஆண்டவரே உள்ள மக்கள் தகப்பனை நினைக்கிற நாளாக இந்த நாளை வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரே நல்ல தகப்பனை நாங்கள் நினைவு கூர்ந்து நல்ல தகப்பனிடத்திலிருந்து எங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆண்டவரே காரியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மை தகப்பனாய் நாங்கள் இந்த நாளிலே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. பயத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனே, எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். பயத்தை கொண்டு வருகிற தத்தளிப்பை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போனதற்காக ஸ்தோத்திரம். இரக்கத்தினாலே கையை பிடித்து வெளியே கொண்டு வந்த அன்பு தகப்பனே, ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலிருந்து எந்தெந்த பிரச்சனையிலிருந்து எந்தெந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரணுமோ ஆண்டவரே தகப்பனுடைய இரக்கம் உங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வரட்டும்.
நன்மையான ஈவுகளை தருவேன்னு சொன்னீங்க. ஆமென். எந்தெந்த காரியங்களிலே இவங்களுக்கு நல்லது நடக்கணுமோ நல்லது செய்யுங்க ஆண்டவரே. நன்மைகள் நடக்கட்டும் ராஜா. ஆமென். நன்மைகள் நடக்கட்டும் ராஜா. நன்மைகள் நடக்கட்டும் ராஜா. நடப்பதா. இயேசுவின் நாமத்தில் ஷக. ஆண்டவரே, எந்தெந்த நன்மைகள் இவங்க எல்லையில வந்து சேரணுமோ ஆமென். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஹalleluya. அந்த நன்மைகள் எல்லாம் இவர்கள் எல்லைகளிலே வந்து சேரட்டும் ஆண்டவரே. எத்தனையோ சிற்சைகளை எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக எங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாய், எங்கள் சூழ்நிலைகள் மூலமாய் ஆண்டவரே சிற்சைகள் வந்தபோது அந்த சிற்சைகளை நாங்க தூக்கி எரிஞ்சிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, எங்களை சீர்படுத்துவதற்கு ஆண்டவரே நீர் அனுமதிக்கிற அந்த சிற்சைகளை நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பூமிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கென்று அதை நிதானமாய் கையாள எங்களுக்கு நீர் உதவி செய். தகப்பனே, இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தகப்பனுடைய அன்பை இவர்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் அனுபவிக்கட்டும். பரலோக தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் வாழ்க்கையிலே பூரணமாய் அனுபவிக்க உதவி செய். நல்ல சமாதானம், மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை, சரீரத்திலே நல்ல ஆரோக்கியம், பொருளாதாரத்திலே ஆண்டவரே குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துகிற காரியங்கள், கையிட்டு செய்கிற காரியங்களிலே விஜயம், எல்லாவற்றை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதி. விசாலமான எண்ணங்களை தாரும், விசாலமான இருதயத்தை தாரும், விசாலமான நோக்கங்களை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று சொன்னேன். அதிக நிச்சயமா இவர்கள் வாழ்க்கையில நன்மையானவைகளை கட்டளையிடும்படியாக நாங்கள் சொல்லுவோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்விடேஷன் கொடுக்க போகிறப்ப கதவே திறக்கலன்னு. ஒரு பக்கம் அப்படி இருக்கான், அடுத்து இன்னொரு சந்தோஷத்தையும் கத்தர் தருவார். அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் பத்திரிக்கையை வைக்க. எவ்வளோண்டு பையன் ஓடியாந்தான், ஓப்பன் ஓப்பன். அது எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, ஓப்பன் ஓப்பன். வீடு பூட்டியிருக்கான். உடனே அவங்க அம்மா கூட திறந்து வச்சோன்னே, வாங்கப்பா, இந்த பாருங்க இப்படி தான் கூப்பிட்டேன், என்ன அவர் வாங்கப்பா. எங்கள் 2 பேரையும் கொண்டு போய் உட்கார வச்சு, 5 வயசு பையன் உட்கார வச்சு, அவங்க மாமா சவுதியில் இருக்காரு, வாங்கிட்டு அந்த ப்ளூடூத்தை உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அவன் மொபைல் எடுத்து என்ன பாட்டு கேட்க வைக்கிறான். அல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாட்டுக்கள். கர்த்தர் நல்லவர். ஆகையினால ஒரு வழி அடையும் போது மறுவழி திறக்கிற தேவன் கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். ஆகையினால சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு சகாயர்னு வேதம் செய்ய, அதான் ஃபாதர்லெஸ். ஆக அவர் பரம தகப்பன். அவர் வருகை வரை உங்களை கரம் பிடித்து நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பரம தகப்பன் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.